ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டடி கார்னர். 10ஆம் வகுப்பு கணக்கு பாடத்தில் ஃபஸ்ட் லெசனாக இருக்கிற உறவுகளும் சார்புகளும் இதில் பயிற்சி 1.1 ஃபஸ்ட்டு சம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பின்வருவனவற்றிற்கு a இன்ட்டு பி, a இன்ட்டு ஏ மற்றும் b இன்ட்டு ஏயை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு சம்மாக பார்த்தீங்கன்னா a மற்றும் பியோட கணம் கொடுத்துருக்காங்க. ஏயோட கணம் வந்து 2, -2, 3. பியோட கணம் வந்து 1, -4. இதுக்கான ஆன்சர் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா a இன்ட்டு பி. அப்போ a இன்ட்டு பி ஈக்குவல் டு ஏயோட கணம் எழுதிக்கிறோம் 2, -2, 3 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டு இன்ட்டு பியோட கணம் 1, -4. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கணங்கள் எல்லாம் நம்ம புள்ளிகளாக மாற்ற போகிறோம். அதுக்கு ஏயோட ஃபஸ்ட்டு உறுப்பு பியோட ஃபஸ்ட்டு உறுப்பு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏயோட ஃபஸ்ட்டு உறுப்பு பியோட ரெண்டாவது உறுப்பு. இது முடிஞ்சு. இப்போ நெக்ஸ்ட்டு ஏயோட இரண்டாவது உறுப்பு பியோடைய ஃபஸ்ட்டு உறுப்பு ஏயோடைய ரெண்டாவது உறுப்பு பியுடைய ரெண்டாவது உறுப்பு. அடுத்து ஏயுடைய மூணாவது உறுப்பு பியுடைய முதல் உறுப்பு, ஏயுடைய மூணாவது உறுப்பு பியுடைய இரண்டாவது உறுப்பு. ஸோ இதுதான் இதோட ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா a இன்ட்டு ஏ. ஏயுடைய கணம் வந்து 2, -2, 3 இன்ட்டு மறுபடியும் ஏயுடைய கணம் 2, -2, 3. இப்போ இந்த கணத்தெல்லாம் நம்ம புள்ளிகளாக மாற்ற போகிறோம். அதுக்கு ஏயுடைய முதல் உறுப்பு, ஏயுடைய முதல் உறுப்பு, ஏயுடைய முதல் உறுப்பு ஏயுடைய இரண்டாம் உறுப்பு, ஏயுடைய முதல் உறுப்பு ஏயுடைய மூன்றாம் உறுப்பு. இப்போ இது முடிஞ்சு. இப்போ இரண்டாம் உறுப்புக்கு போகிறோம். ஏயுடைய இரண்டாம் உறுப்பு ஏயுடைய முதல் உறுப்பு, ஏயுடைய இரண்டாம் உறுப்பு ஏயுடைய இரண்டாம் உறுப்பு, ஏயுடைய இரண்டாம் உறுப்பு ஏயுடைய மூன்றாம் உறுப்பு. இப்போ அது முடிஞ்சு. நெக்ஸ்ட்டு ஏயுடைய மூன்றாம் உறுப்பு ஏயுடைய இரண்டாம் உறுப்பு, ஏயுடைய மூன்றாம் உறுப்பு ஏயுடைய இரண்டாம் உறுப்பு, ஏயுடைய மூன்றாம் உறுப்பு ஏயுடைய மூன்றாம் உறுப்பு. இது முடிஞ்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பி இன்ட்டு ஏ. பியுடைய கணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1, -4 இன்ட்டு ஏயுடைய உறுப்பு 2, -2, 3. இப்போ இந்த கணத்தெல்லாம் நம்ம புள்ளிகளாக மாற்ற போகிறோம். அப்போது 1, 2, 1, -2, 1, -3. நெக்ஸ்ட்டு -4, 2, -4, -2, -4, 3. ஸோ இதுதான் இதோட ஆன்சர். இப்போது அதில் ரெண்டாவது சம் பார்க்கலாங்களா? இப்போது அதில் ரெண்டாவது சம் பார்க்க போகிறோம். a = b = p, qன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஏயோட கணம் நமக்கு p, q அண்ட் பியோட கணமும் நமக்கு p, q தான். ஸோ இதில் நமக்கு ஃபஸ்ட்டு சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா a இன்ட்டு b. இப்போ ஏயோட கணம் p, q இன்ட்டு பியோட கணம் p, q. இப்போ இந்த கணங்களை புள்ளிகளாக மாற்றும்போது கணத்தோட ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி ஏயோட முதல் உறுப்பு p, பியுடைய முதல் உறுப்பு p ப்ராக்கெட் க்ளோஸ். அடுத்து ஏயுடைய முதல் உறுப்பு b, பியுடைய இரண்டாம் உறுப்பு q. அடுத்து ஏயுடைய இரண்டாவது உறுப்பு பியுடைய முதல் உறுப்பு. அடுத்து ஏயுடைய இரண்டாவது உறுப்பு பியுடைய இரண்டாவது உறுப்பு. இதுதான் இதோட ஆன்சர். அடுத்த இதில் பார்த்தீங்கன்னா a இன்ட்டு ஏ. ஏயுடைய உறுப்பு p, q இன்ட்டு ஏயுடைய உறுப்பு b, q. ஸோ அப்போ இதுவும் சேமாக இருக்கிறதுனால நமக்கு சேம் ஆன்சர் தான் வரப்போகுது. அதாவது p, p, q, q, p, q, q. ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா b இன்ட்டு ஏ. பியுடைய கணம் p, q இன்ட்டு ஏயுடைய கணம் p,
பி கமா கியூ. இதுவும் சேமாக தான் வந்திருக்கு. ஸோ சேம் ஆன்சர் தான். இப்போது பி கமா பி, பி கமா கியூ, கியூ கமா பி, கியூ கமா கியூ. ஸோ இதுதான் இதோட ஆன்சர். அடுத்து மூணாவது சம் பார்த்தீங்கன்னா ஏயுடைய கணம் வந்து எம் கமா என்னு, பியுடைய கணம் வந்து நமக்கு எதுவும் கொடுக்கல. அப்போ எடுத்து எழுதும்போது ஏயுடைய கணம் வந்து நமக்கு எம் கமா என்னு, பியுடைய கணம் ஈக்குவல் டு வெற்றுக்கணம், அதாவது நமக்கு வெறும் ப்ராக்கெட் உள்ள எந்த உறுப்புகளுமே இருக்காது. இப்போது நமக்கு கொடுத்துருக்க சம்படி பார்த்தோம்னா ஏ இன்ட்டு பி. ஸோ ஏயுடைய கணம் எம் கமா என்னு இன்ட்டு பியுடைய கணம் நமக்கு எந்த உறுப்புமே இல்லாதனால வெற்றுக்கணமாக எழுதிக்கிறோம். இப்போது இது ரெண்டையும் நம்ம பெருக்கல் பண்ணும்போது நமக்கு இங்கே வெற்றுக்கணமாக இருக்கிறதுனால இங்கேயும் நமக்கு வெற்றுக்கணமாக தான் வரும். எந்த உறுப்புகளுமே இல்லாதனால நம்மளால் அதை பெருக்க முடியாது. ஸோ இதுதான் இதோடைய ஆன்சர். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ஏ இன்ட்டு ஏ, ஏயுடைய கணம் வந்து எம் கமா என் இன்ட்டு மறுபடியும் நமக்கு ஏயுடைய கணம் எம் கமா என். இப்போது இந்த கணத்தெல்லாம் நம்ம புள்ளிகளாக மாற்ற போகிறோம். அதுக்கு ஏயுடைய முதல் உறுப்பாகிய எம்மு கமா, இங்கே ஏயோட முதல் உறுப்பு எம், அடுத்து எம் கமா என், என் கமா எம் கமா மறுபடியும் என் கமா என். ஸோ இதுதான் இதோடைய ஆன்சர். அடுத்து இதில் மூணாவதாக பி இன்ட்டு ஏ கொடுத்துருக்காங்க, அதாவது பி கிராஸ் ஏ. பியோட கணம் வந்து வெற்று கணம் இன்ட்டு ஏயுடைய கணம் வந்து எம் கமா என். ஸோ நமக்கு இங்கே பியோட கணம் வெற்று கணமாக இருக்கிறதுனால ஆன்சர் வந்து வெற்று கணம் தான். இதுதான் இதோட ஆன்சர்.